எல்லா ஊர்லேயும் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் இங்கே மட்டும் பெய்யவே மாட்டேங்குது. நானும் டெய்லி வந்து பார்ப்பேன். ஸோ ஈவினிங் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா மேகம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். காற்று வேகமாக வீசும். மரத்தில் இருக்க இலையெல்லாம் கீழே கொட்டி போயிடும். ஆனால் மழையே வராது. கொஞ்ச நேரத்துலேயே மேகம்லாம் கலைஞ்சு போயிடும். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் வந்து வெளியே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சைடு வந்து வெளிச்சமாக இருந்துச்சு வானம், ஒரு சைடு வந்து இருட்டாக இருந்துச்சு. ஸோ மழை சீசனுன்றதுனால இந்த ஏர் கூலரை ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி என்னன்னாலும் பரவாயில்ல, கழுவி காய வச்சிடணும்னு சொல்லிட்டு வெளியே எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டு அந்த சைடில் இருக்க டோர் எல்லாமே மேலே காய வச்சுருந்தேன். அண்ட் உள்ளே வந்து நிறைய அழுக்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வெயிலில் வச்சுருந்தேன். இது வச்ச ஒரு அரை மணி நேரத்துலேயே வானம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அண்ட் அடிக்கிற காற்றுக்கு வீட்டு முன்னாடி எலுமிச்சை மரம் இருக்குது. ஸோ அதுலேருந்து எலுமிச்சை காயெல்லாம் கீழே விழுந்துடும். இது வந்து டெய்லி ஈவினிங்கில் காய் ஏதாவது 1-2 காய் விழுந்துடும். ஸோ நானும் வந்து யாருக்கும் தெரியாமல் நைஸாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். ஏன்னா இது வந்து ஹவுஸ் ஓனர் மரம், மரத்தில் இருந்து பறிக்க மாட்டேன் எதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வீட்டு முன்னாடி கீழே வந்து விழுந்திருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருவேன். நினச்ச மாதிரி அன்றைக்கி மழையும் வந்தது. ஸோ இதை எப்படி நம்ம சும்மா என்ஜாய் பண்ணுறது? நம்மளுக்கு பிடிச்ச டீ அண்ட் பிடிச்ச அண்டா டம்ளரில் ஃபுல்லாக ஊற்றிட்டு போயிட்டு வெளியில் உட்காந்துக்கலான்ட்டு போட்டுட்ருந்தேன். பார்த்தா அந்த டைமில் ஹஸ்பண்டும் வந்துட்டார், வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் டீ குடிக்கணும் போல் இருக்குன்னாரு. அதனால் அவருக்கு வந்து பிளாக் டீ, எனக்கு வந்து பால் டீ அண்ட் இந்த சிப்ஸ் வந்து ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. ஸோ 2 பேரும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறேன் இந்த டீ குடிக்கிறத நிறுத்தணும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கே டெய்லி ஈவினிங் ஆச்சுன்னா டீ குடிக்கணும்னு தான் தோணுது. ஸோ லாஸ்ட் டைம் மேக்ஸிமம் 3 நாள் இருந்தேன். அதுக்கு மேலே வந்து கடைக்கு போனாலே இந்த பால் பாக்கெட் தான் வாங்கணும்னு தோணுது. எப்போல்லாம் டீ குடிக்காமல் இருக்கிறோன்னா அப்போல்லாம் எனக்கு என்னமோ பேஷண்ட் மாதிரியே இருக்கும். இது வந்து சைக்கலாஜிக்கல் எஃபெக்டாக என்னன்றது தெரியல. சரி, நான் மாற்றிக்கணும் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.